ஹாய் நியர் அண்ட் டியர்ஸ், வெல்கம் பேக் டு ஒன்ஸ் மோர். இன்னைக்கு சாதம் வடிக்கும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஜென்ரலாக சாதம் வடிக்கிறதுக்கு தண்ணி கொதி வந்த பிறகு கழுவுன அரிசி அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் சாதம் வேகிற வரைக்கும் 15 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா சாதம் வடிப்போம். இதுதான் ஜென்ரலான மெத்தடு. ஆனால் இப்போது நம்ம குயிக்காக எப்படி வடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு குக்கரில் தான் சாதம் வடிக்க போகிறேன். சாதம் வடிக்க தேவையான அரிசி, தண்ணி எல்லாத்தையும் குக்கர்ல போட்டு அடுப்புல ஏத்திடுங்க. பாருங்க இப்ப எப்படி ஸ்டீம் வருது. வேகமா ஃபாஸ்ட்டா ஸ்டீம் வரும்போது குக்கர் வெயிட்ட போட்டுருங்க. குக்கர் வெயிட் போட்டதுலேருந்து எக்ஸாக்ட்டா 60 செகண்ட்ஸ் 1 நிமிஷம் கழிச்சு அடுப்ப ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்ப ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அதில இருக்க ஸ்டீம்லயே சாதம் வெந்துரும். 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் போனதுக்கப்புறம் மூடிய திறந்தீங்க அப்படின்னா, சாதம் இப்படி நல்லா வெந்து வந்திருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஸ்டீம் போகலை அப்படின்னா மேலே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டிங்கன்னா ஸ்டீம் சட்டுன்னு போயிடும். பாருங்கள் இப்போ சாதம் எப்படி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம குக்கரோட மூடியில் இருக்கிற கேஸ்கட்டை கழட்டிட்டு குக்கரை மூடி எப்பவும் போல் ஒரு கிண்ணத்தில் சாதாரணமாக சாதத்தை வடித்து விட்டுடலாம். இல்லை நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது 2 தான். குக்கர் விசில் போட்ட பிறகு 1 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணி அடுப்ப ஆஃப் பண்ணிடணும். அடுப்ப ஆஃப் பண்ணதுலேருந்து 10 நிமிஷத்துக்கு குக்கர் மூடிய தொறக்கக்கூடாது. 10 நிமிஷம் கழிச்சு ஸ்டீம் வெளியான பிறகு நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஸ்டீம் வெளியாகலை அப்படின்னா தண்ணி தெளித்து விட்டால் ஸ்டீம் தானாக ரிலீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா சாதம் வெந்திருக்கும். ஜஸ்ட்டு 1 நிமிஷம் சாதம் கொதித்ததுலேருந்து அடுப்பு எரிஞ்சால் போதுங்க, சாதம் ரெடி ஆகிடும். பாருங்கள் எவ்வளோ கேஸ் கம்மியான செலவில் ஈஸியாக சாதம் வடிக்க முடியுது அப்படின்னு. இப்போது நம்ம வடித்த சாதம் ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சாதம் எவ்வளோ பொலன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக உங்களுக்கு கேஸ் செலவு நிறைய மிச்சமாகும். இந்த மாதிரி சாதம் வடிக்கிற ப்ரொசீஜர் ஒன்லி ஃபார் புழுங்கல் அரிசிக்கு மட்டும்தாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சாதம் வடிக்கிற மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒன்ஸ் மோர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.